அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வாழ்க்கையில துவா கேட்கிறோம், கண்ணீர் விட்டுறோம், ஆனா பதில் வரலன்னு தோணும். அப்போ நம்ம மனசு சொல்றது கீழ் நோக்கி காட்டும் விரலின் பின்பக்கம். அல்லாஹ் என்கிட்ட கவனம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? வலது நோக்கி காட்டும் விரல் அல்லாஹ் தாமதப்படுத்துறார். அதுக்கு காரணம் 3 விஷயம். நீ கேட்ட துவாக்கு இன்னும் பதில் வரலையா? அப்போ நினைச்சுக்கோ, அல்லாஹ் இல்லை நூ சொல்லல, இன்னும் அழகாக நூ சொல்லிக்கிட்டு இருக்கார். உனக்கு தயாராகாத நேரம். நீ கேட்டது நல்லதுதான், ஆனா அதை தாங்குற அளவுக்கு உன் இதயம் இன்னும் வளரணும். ஒரு குழந்தை கத்தி கேட்டா அம்மா கத்தி தருவாளா? இல்ல, அதைவிட நல்லதை சேமித்து வைக்கிறார். நீ கேட்டது உலகத்துக்கானது, அல்லாஹ் தரப்போறது ஆகிரத்துக்கானது. நபி சொன்னார்கள், கீழ் நோக்கி காட்டும் விரலின் பின்பக்கம். ஒரு துஆ ஏற்கப்படாத மாதிரி தெரிந்தாலும் அது பாவங்களை தடுக்கவோ அதைவிட சிறந்த நன்மையாகவோ ஆகிரத்தில் சேமிக்கப்படவோ செய்யப்படுகிறது. உன்னை அவரிடம் வைத்திருக்க பதில் உடனே வந்தா நீ துஆவே நிறுத்திடுவாய். அதனால்தான் அல்லாஹ் உன்னை துஆக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏனெனில் துஆ இல்லாத அடியாரை விட துஆவோடு அழும் அடியாரை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறார். அல்லாஹ் தாமதம் செய்வது உன்னை மறந்ததால அல்ல, உன்னை அதிகம் கவனித்ததால்தான். யா அல்லாஹ், நாங்கள் புரியாத தாமதங்களுக்கும் உன்னிடம் நம்பிக்கை கொடு. எங்கள் துஆகளை உனக்கு பிடித்த நேரத்தில் உனக்கு பிடித்த முறையில். அஸ்ஸலாமு அலைக்கும்.